மனைவி தள்ளலாம் அப்படின்னு இருக்கா? இல்லை. என்ன புருஷன் நினைச்சா உடனே தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. பரிசேயர் கேட்கிறாங்க, அது நியாயமாயா? எந்த முகாந்திரத்தினால் ஆகிலும் தள்ளி விடுவது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறார்? குடும்ப வாழ்க்கையுடைய சிறப்பை, குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவரோ ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாகத்தான் உண்டாக்கினார். ஆண் ஆண் என்று பெண் பெண் என்று செய்யல, உருவாக்கல. ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினதன் நோக்கம் என்ன? குடும்ப வாழ்க்கை என்பதே ஆணும் பெண்ணுமாக சேர்ந்துதான் கட்டப்படாது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகிறது? ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள் என்று அவலட்சணமான பாவங்கள் பூமியை சிதறடித்து, பூமியிலே குடும்பங்களை சிதறடித்து, குடும்பங்களுக்கான அந்த கனத்தையும் குடும்ப வாழ்க்கைக்கான மரியாதையும் குளிதோண்டி புதைத்திருக்கிறது. நாம் அதை சோதோம் குமோராவிலே பார்க்கிறோம். ஆதியிலிருந்தே இந்த பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது குடும்பங்களை சிதைக்கிறது, குடும்பங்களின் கட்டுமானங்களை உடைக்கின்றது. தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோம் என்ற அந்த வாழ்க்கைக்கு இது பெரும் தடையாக அமைந்து விடுகிறது. ஆகையினால ஆண்டவர் எங்கே கொண்டு போறாரு? இடையில வந்த காரியங்கள் எல்லாம் பேசாதீங்க. சில நேரங்கள்ல இல்லை, இதான் கட்டுப்பாடு, இப்படித்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்படித்தான் இப்படித்தான் என்று பல காரணங்களை, இடைப்பட்ட காரணங்களை சொல்லுவார்கள். ஏசு அப்படித்தான் சொல்றாரு. மோசே உடைய இருதய கடினத்து நிமித்தம் எழுதி கொடுத்தான் அப்படின்னா இடையில வந்தது. ஆனால் ஆதியிலே பரலோகம் இதை தீர்மானித்திருக்கிறது. பரலோகம் எப்படி தீர்மானித்திருக்கிறது? அங்கே அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். மனுஷனில் இருந்து தேவன் மனுஷியை எடுத்தார். எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு மனிதனிலிருந்து விலாவை எடுத்து மனுஷியை உருவாக்கி ஆணும் பெண்ணும் என்று படைத்தார். ரொம்ப அற்புதமான ஒன்று. ரொம்ப அற்புதமான ஒன்று. ஒரு இடத்திலே தான் அங்கே பெண் வேறுபடுகிறாள். தாய்மை என்ற ஒரு இடத்திலே அவள் கருவுறுகிறாள் என்ற இடம் அவளை உயரத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறது. ஆகவேதான் அவளை தேவன் மனிதனுடைய விழாவிலிருந்து எடுத்து தாய்மைக்கு உரியவளாய் சந்ததிகளை உருவாக்குகிற பேர் பெற்றவளாக இந்த பூமியிலே நிலைத்திருப்பதற்காக, அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியிலே சிறப்படைப்பதற்காக அதுதான் ஏற்றத்துவம். ஆணுக்கு பெண், ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் அல்ல. பல தேசங்களிலே சட்டமாக்கி இருக்கிறார்கள். அதை நியாயப்படுத்துகிறார்கள். பல தேசங்களிலே போராடுகிறார்கள். ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் வந்துச்சு, நம்ம பகுதிகளில் வந்துச்சு. ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் சேர்ந்து வாழுகிற அசுத்தங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை, நம்முடைய நாட்டை, குறிப்பாக நம்முடைய பகுதிகளையும் விட்டு வைக்கிறது. அருவருப்புகள் இன்றைக்கு சாதாரணமாக நமக்கு நடுவிலே நடமாடி கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ குடும்பங்களாக நாம் இதை நிலைநிறுத்த அழைக்கப்படுகிறோம். தேவன் பரலோகத்தின் தீர்மானத்தை நம் வழியாக பூமியிலே நிறைவேற்ற விரும்புகிறார். ஆணோடு ஆண் அல்ல, பெண்ணோடு பெண் அல்ல, ஆணும் பெண்ணுமாக பரலோகம் நிச்சயித்த திருமணத்தை பூமியிலே உறுதிபட நாம் நிறுத்தி காட்ட வேண்டும். அது ஏற்ற துணை, அதை நிறுத்தி காட்டணும். அதை அங்கீகரிப்பதுதான் இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம். ஆதாம் அதை அங்கீகரித்தார். அதை அங்கீகரிக்காமல் இந்த வாழ்க்கை இந்த பூமியில நாம் நிலைநிறுத்த முடியாது. எப்படி அங்கீகரிக்கிறாரு? அதையும் நாம் அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல படிக்கின்றோம். என்ன அவர் செய்யறாரு? நீங்க 23ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். குடும்பம் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டார். ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்லல, ஆதாம் உன் எலும்புல இருந்தா எடுத்துட்டேன்னு சொன்னாரா? வாட் இஸ் லைஃப்?
ஆதாம் புரிந்து கொள்கிறான். இவ யாரு? என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறாள். அழகா அதை புரிஞ்சிட்டான். பார்த்தீங்களா வாழ்க்கைய? கர்த்தரை வந்து சொல்லல, ஆதாம் நான் உனக்கு அயர்ந்து நித்திர வர பண்ணி எலும்பை எடுத்து சதையாக அடைச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. அவனுடைய எதுவுமே சொல்லல. அவன் அவளை பார்த்த உடனே புரிந்து கொள்கிறான். இதுதான் பரலோகத்தின் தீர்மானம். இது எனக்கு ஏற்ற துணை. அதுவரைக்கும் ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை என்று 20ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. இப்போ அவனுக்கு ஏற்ற துணைய அவன் அங்கீகரிக்கிறான். என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி. மனுஷி என்ன அற்புதமான ஒரு படைப்பு பாருங்க. மேன் அண்ட் உமன். அந்த உமன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே ஊம், கர்ப்பம். அவள் அந்த இடத்திலே சிறந்து நிற்கிறாள், உயர்ந்து நிற்கிறாள், மேன்மைப்படுகிறாள். ஊம் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால தான் உமன். ஏன்னா அந்த ஊம்புங்கிறதுல இருந்து 3 இடத்தை எடுத்து உமனோட சேர்த்து விட்டுட்டாள். அவள் தாய்மை அடைகின்ற ஆசீர்வாதம். அவள் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறாள். அதை அவன் புரிந்து கொள்ளுகிறான். என்ன அற்புதமான ஒரு கிருபை பாருங்க. மனுஷனுக்கு அந்த அடிப்படை அறிவு இருக்க வேண்டும், அடிப்படை ஞானம் இருக்க வேண்டும். துணையை குறித்து, குடும்பத்தை குறித்து அவனே அதை டிக்ளேர் பண்றான். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். அப்படியானால் மனுஷன் அடிப்படையில் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன? ஆணோடு ஆண் அல்ல, பெண்ணோடு பெண் அல்ல, ஆணும் பெண்ணுமே குடும்பம். அதுதான் பரலோக தீர்மானம். இந்த அடிப்படை அறிவை அறிந்திருந்தால், இந்த அடிப்படை ஞானத்தை தேவன் இயற்கையாக அவனுக்குள் கொடுத்தான். அவர் சொல்லல, பை நேச்சர் சிருஷ்டிப்பிலே மனிதனுக்குள்ளே இந்த அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதான் குடும்பம். யாராவது மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை தடுவாங்களா? என் பையனுக்கு ஒரு பையனை பாருங்கன்னு சொல்றீங்களா? என் பொண்ணுக்கு ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்லுவோமா? சொல்லுங்க, சத்தமே இல்லையா? ஏன் சொல்ல மாட்டோம்? அதான் நேச்சர். அது எங்க இருக்கு? கர்த்தர் உங்களை படைக்கும் போது அவன் வெலா எலும்பு உருவிட்டு சதையில அடைக்கிறார் பார்த்தீங்களா? அடைக்கும் போதே அதை இயற்கையாக அவனுக்குள் மாற்றிவிட்டார். மனிதனுக்கு ஏற்ற துணை மனுஷி. மனிதனுக்கு மனிதன் அல்ல, மனுஷிக்கு மனுஷி அல்ல, மனிதனுக்கு மனுஷியே, ஆணுக்கு பெண்ணே. என்ன அற்புதமான அந்த இயற்கையின் புரிதலை விலா எலும்பை எடுத்து விட்டு கர்த்தர் அடைத்தார் என்பது என்ன? நமக்குள்ளே சில நேச்சர்ஸ், அந்த பரிமாணங்களை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஸ்வபாவங்களை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அது யாரும் சொல்லி கொடுக்கிறது இல்லை. கர்த்தர் மனிதனுக்குள் அந்த இயற்கையை அவனுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறார். இப்ப அவனே சொல்லிட்டான். கர்த்தர் அவனை கேட்கல, இது யாருன்னு கேட்டாரா? கேட்கல. அவனே சொல்லிட்டான். அதான் நேச்சர். அவனுடைய உள் உணர்வு சொல்லுகிறது, இவ யார் தெரியுமா? என்னுடைய எலும்பு, என்னிலிருந்து எடுக்கப்பட்டாள் என்பதை உள் உணர்வு சொல்லுகிறது. அப்போ அந்த இயற்கையின் நியதிக்கு விரோதமாக இந்த உலகம் வாழ முடியாது. இயற்கையினுடைய நியதிக்கு விதிக்கு விரோதமாக இந்த உலகம் போகிறபடினாலே இந்த உலகம் நாற்றமடைகிறது. இந்த உலகம் பெருமாற்றம் அடைந்து பின்னடைவு அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த காலங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. அதிக எண்ணிக்கையில இன்றைக்கு ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள் திருமணம் செய்து கூடி வாழ்கின்ற ஒரு கொடிய அசிங்கங்கள் இன்றைக்கு தேசத்திற்கு சாபக்கேடாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அவ சபை என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த இயற்கையினுடைய விதிப்படி, பரலோகத்தினுடைய தீர்மானத்தின்படி இந்த உலகத்திலே மனுஷனுக்கு ஏற்றது மனுஷி என்ற இந்த உன்னதமான நோக்கத்தை
சபை இந்த பூமியிலே எடுத்துக்காட்டாக நிறுத்தி காட்ட வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பரிசேயர்கிட்ட ஆண்டவர் செய்தாரு, அடிப்படையிலே சொல்லி கொடுத்திருக்காரு. இதுதான் ஏற்ற துணை. வேற யாரும் ஏற்ற துணையா இருக்கவே முடியாது. ஏற்ற துணை இல்லாத பட்சத்திலே அது குடும்பமாகவே இருக்காது. அது குடும்பமாகவே இருக்காது. அதையும் நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி இந்த இயற்கை விதியை தாண்டி என்ன நடந்தாலும் அது விபச்சாரம், அது வேசித்தனம், அது அசுத்தம், அது காம விகாரம். அவைகள் குடும்பங்களிலே காணப்படக்கூடாது. அதை சபை என்ன செய்ய வேணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நாம் அதை மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்துல படிக்கின்றோம். என்ன படிக்கிறோம்? இது நிமித்தம் புருஷனானவன் என்ன அற்புதமா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நீங்க வாசிங்க, பைபிளை படிங்க. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆணும் ஆணும் ஒரே மாம்சமா இருக்க முடியாது. பெண்ணும் பெண்ணும் ஒரே மாம்சமா இருக்க முடியாது. கணவனும் மனைவியும் தான் ஒரே மாம்சமா இருக்க முடியும். அதான் திருமணத்தின் பந்தம். அதான் குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியம். இந்த ரகசியத்திலே குடும்பம் கட்டப்பட வேண்டும். ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இது யார் செய்தா? 6ஆம் வசனத்துல சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஆகையால் தேவன் இணைத்ததை. இங்க மறுபடியும் சொல்றார், இது யார் தான் செய்யணும்? தேவன் தான் செய்யணும். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். இதை கடவுள் தான் செய்யணும், மனுஷன் செய்ய முடியாது. அப்போ ஒரு திருமண ஆராதனையிலே ஆலயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த திருமண ஆராதனையுடைய மையம், the center என்ன எது அப்படின்னா the declaration of marriage. நாம் பகட்டாக ஆடைகளை அணிந்து கொண்டு நாம் வருவது, பெரிய ஆராதனைகள் நடத்துவது எல்லாம் கிடையாது. அந்த டிக்ளரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை கிறிஸ்தவ திருமணங்கள் தான் இந்த பூமிக்கு இன்றைக்கும் காட்டுக. என்ன செய்கின்றோம்? இந்த தகப்பனார் அந்த கையை பிடிச்சு இணைச்சு கொடுப்பார். சரிதானா? பெண்ணுடைய கையை பிடித்து மணமகனுடைய கையில் கொடுப்பார். ஆனால் ஆங்கிலிக்கன் ஆர்டர் படி அப்படி கொடுக்கக்கூடாது. அவர் அந்த ஆராதனை நடத்துகின்ற குருவானவர், அவர் திருச்சபை என்று கருதப்படுவார். திருச்சபையினுடைய தந்தை என்று கருதப்படுவார். அந்த தந்தையின் கையிலே கையை பிடிச்சு கொடுத்துரும். அந்த தந்தையாக இருக்கக்கூடியவர் மணவாளன் கையில பிடிச்சு கொடுத்து அவருடைய கழுத்திலே கிடக்கக்கூடிய தோள் அணி, இது தேவனுடைய கரம். சரிதானா? அந்த ஸ்டோல் கிடையாது, இது தேவனுடைய கரம். இதை என்ன செய்வாரு? மணமகளுடைய 2 வலது கரங்களையும் என்ன செய்வாரு? உள்ளங்கை விட சேர்த்து அதை என்ன செய்வாரு? அதை சுற்றி அதை டிக்ளேர் பண்ணுவார். அந்த இடம் தான் முக்கியமான டிக்ளரேஷன் ஆஃப் த மேரேஜ். என்ன செய்வாரு? பார்த்துருக்கீங்களா? நாங்க பார்க்க மட்டும் தானே செஞ்சோம். சுற்றி அந்த ஸ்டோல் மீது ஒரு அடையாளம் இடுவார். என்ன அடையாளம்? சிலுவை அடையாளம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன். என்ன சொல்லி அறிவிப்பாரு? இவர்கள் திருச்சபையின் நியமப்படியும் நாட்டு சட்டப்படியும் கணவனும் மனைவியுமா இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவார். டிக்ளேர் பண்ணும்போது சொல்லுவாரு, தேவன் இணைத்ததை. சொல்லுங்க. அதனால்தான் தகப்பன் என்பவன் மனிதன். அவன் பிடித்து மணமகன் கையில கொடுக்க முடியாது. ஆகையினால்தான் திருச்சபையினுடைய தந்தையாய், திருச்சபையின் தலைவர், தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த குருவானவர் என்ன செய்வார்? அந்த கரத்தை வாங்கி மணமகன் கரத்தில் கொடுப்பதான் ஒழுங்கு. ஆனால் இதை செய்யறது இல்லை. அதுல ஏன் பிரச்சனையை போட்டு இழுப்பானே அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் தலை கொடுக்கறது இல்லை. நீங்களே கையை பிடிச்சி செஞ்சுரு கொடுத்துரு.
நாளைக்கு ஏண்ட வந்து நீ தானே கையை பிடிச்சி கொடுத்த அப்படின்னு ஏன் தலையை பிடிச்சாங்க. ஆனால் நீங்களே கொடுத்துக்கங்க, நீங்களே சமாளிச்சுக்கங்க அப்படின்னு உங்க தலையத்தை. ஆனால் அது முறையல்ல, இதான் முறை. ஏன்னா அந்த டிக்ளரேஷன் என்ன சொல்றோம், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அந்த மணமகளுடைய கையை பிடிச்சு கொடுத்தாரு, அந்த தகப்பனுக்கே கிடையாது உரிமை. அந்த கரத்தை பற்றி கொண்டானே மணமகன், அவனுக்கும் கிடையாது. அந்த கரத்தை கொடுத்தாலே மணமகள், அவளுக்கும் கிடையாது. ஏனென்றால் அவள் எங்க வராங்க, மனிதன் என்ற கேட்டகரிக்கு வந்துருவாங்க. தேவன் இணைத்திருக்கிறார். மனிதனான மணவாளனோ, அந்த மனிதனான மணவாட்டியோ, அல்லது தகப்பனோ தாயோ அரசாங்கமோ நீதிமன்றமோ யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் ஏற்ற துணையை தேவன் தந்திருக்கு. அதை பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாதுன்னா அப்ப அது என்னதான் ஆகும், என்ன செய்யறது, என்ன அவ்வளவு கோர்ட்ல கிடக்க எங்களுக்கு விவாகரத்துக்கு தாங்கன்னு கேட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன லீகலி செப்பரேஷன் நிறைய இப்போ நாங்கள் பார்க்குறோம். அந்த மணமகன் தேவை மணமகள் தேவைங்கிறதுல நாங்கள் தனியாக ஒன்று இருக்கு. கிறிஸ்தவ திருமண மையங்களில் டைவோர்ஸ்ட் விவாகரத்து பெற்றவர்கள்னு ஒரு ஃபைல் இருக்கு. வேதத்திற்கு ஒத்துக்கொள்ளாத, வேதம் ஒத்துக்கொள்ளாத, வேதத்திற்கு ஒத்துப்போகாத ஒன்று அங்கே இருக்கிறது. அதையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேரு லீகல் செப்பரேஷன் தான். சட்டப்படி அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த சட்டம் பிரிக்க முடியும்? கோயில்ல கடவுளுடைய கரம் உங்களை இணைத்து, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்திய நாட்டு சட்டமே நினைச்சாலும் செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பஞ்சாயத்து பண்ணி ஒருத்தர் வாங்க வாங்க 4 பேர் வாங்க, நீ 5000 கொடு, நீ 5000 கொடு, 10,000 கொடு, 1,00,000 கொடு, பிரிச்சு விட்டு ஜீவனாம்சத்தை கூட முடிச்சிடலாம். எவருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அந்த தண்டனை பிரிக்கின்றவன் தலையில் விழும். தப்பவே முடியாது. ஏனென்றால் இது அனாதி தீர்மானம். இது என்ன தீர்மானம்? அனாதி தீர்மானம். இட்டர்னல் ரெசல்யூஷன். நோ ஒன் கேன் பிரேக். ஒருத்தர் உடைய முடியாது. நான் பெரிய ஆளியா, நான் பேசி முடிச்சிருவேன், தீர்த்து விட்டுருவேன். கர்த்தர் ஒன்று தீர்த்துருவேன். முடிய முடியாது. தேவன் இணைத்திருக்கிறார், மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். கர்த்தர் இணைச்சா அது ஏற்ற துணை. அன்பானவர்களே, நாம் இணைந்து கொள்வதல்ல, நாம் இணைத்து வைப்பதல்ல, தேவன் இணைத்து வைப்பது. அதை அன்னைக்கு பரிசேயர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவன் இணைச்சு வச்சார், நீ யார் பிரிப்பதற்கு? அப்ப சமுதாய சீர்கேடுகள், சமுதாய அழிவுகள் இன்றைக்கு காரணம் என்ன? குடும்பங்களில் ஆரம்பிக்கிறது. பிரச்சனை வேற எங்க இல்லை. குடும்பங்கள் சரியாக இருந்தால், கணவன் மனைவி சரியாக இருந்தால் அது தேசத்தை கட்டும், திருச்சபையை கட்டும், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். குடும்பங்கள் கட்டப்படாவிட்டால், கணவன் மனைவியும் சரியாக இல்லாவிட்டால் நிச்சயமாக அது தேசத்தை அழிக்கும், அது திருச்சபையை அழிக்கும், அது சமுதாயத்தை அழிக்கும், அது சீர்கேடுகளை உருவாக்கும். என் குடும்பம் அப்படி இருக்காது. என் குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது. கிராதிக்கு வரும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் இணைத்தீர், நீர் இணைத்தீர், என் குடும்பங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இணைக்கப்பட்ட குடும்பமா, தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பமா, இந்த பூமியிலே நாம் நித்திய கிருபைகளோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அதுதான் கடைசியை சொல்லி முடிக்கிறார் பவுல். எபேசியருக்கு எழுதும்போது அங்க வாசிக்கிறாரு. 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 30, 31, 32 சேர்ந்து படிப்போம். 5ஆம் அதிகாரம் 30, 31, 32. நாம் அவருடைய சரீரத்தின், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்றேன். அப்போ கல்யாணம் என்பது என்ன? கல்யாணம் என்பது என்ன? ஆட்டுக்குட்டியானவருக்கும் மணவாட்டிக்கும் நடைபெறப் போகின்ற அந்த திருமணத்தை நிழலாட்டமாக இந்த பூமியிலே காட்டுவதுதான் திருமணம். குடும்பம் என்றால் என்ன?
ஆட்டுக்குட்டியானவரோடு நித்திய நித்தியமாய் யுகாயுகமாய் மணவாட்டி வாழ போகிறாள் என்பதற்கு அடையாளம் தான் இந்த பூமியிலே தேவ சமூகத்திலே நடைபெறுகின்ற திருமணங்கள். என்னுடைய ஆசையை, என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவது திருமணம் அல்ல. திருமணத்தினுடைய முன்னுரையில படிப்போம், மிருகங்களைப் போல தேக இச்சைகளை நிறைவேற்றாமல் அப்படின்னு படிப்போம். கல்யாணம்னா ஆசையை நிறைவேற்றுகிற இடம் அல்ல. ஆட்டுக்குட்டியானவருக்கும் அவருடைய திருச்சபை ஆகிய மணவாட்டிக்கும் இடையே ஒரு மாபெரும் திருமணம் நடைபெறப் போகிறது. அந்த திருமணத்தின் நிழலாட்டம் தான் பூமியிலே தேவ சன்னிதானத்தில் நடைபெறுகிற திருமணம். இந்த திருமணம் என்ன செய்ய முடியாது? விதியை மீற முடியாது, பரலோகத்தின் தீர்மானங்களை உடைக்க முடியாது. இது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு முன் அடையாளம். உங்களுடைய திருமணம், நம்முடைய திருமணம் நிச்சயமாக ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு முன் அடையாளம் தான் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆலயத்திலே நடந்த என்னுடைய திருமணம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தின் முன் அடையாளம். அந்த கல்யாணத்திற்கு என் திருமணம் சாட்சி. இன்றைக்கும் அந்த திருமணத்தை நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன் என்று உறுதிபட சொல்ல முடியுமா? அதான் ஏற்ற துணை. அதுல சிக்கல் வரக்கூடாது, அதுல சறுக்கல் வரக்கூடாது. அதுக்கு தான் கணவனையும் மனைவியும் அங்கே நிறுத்தி கேட்குறோம். என்ன கேட்குறோம்? அவங்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்க, உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே கணவனாக இருப்பேன், பிறர் முகம் பாராமல் உனக்கே மனைவியாக இருப்பேன். ஏன்? எதுக்கு சொல்றோம்? எதுக்கு சொல்றோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு நம்முடைய கல்யாணம் அடையாளம். அதை பத்தி யாருக்கும் அக்கறை இல்லை. வீட்டில் 1 மணி நேரம் போட்டோ எடுக்கிறான், எடுக்கானா? நான் சில வீடுகளில் ஏசுறதை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை பேர் கோபம் வருது? இந்த ஐயர் வந்தால் சோமெண்ட்டு போகிறத விட்டுட்டு ஏன் இப்படி ஏசுறார்? நான் சொல்ல ஓர மண்டல் எப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு உனக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு கோபமாக இருக்கும். ஏன்னா பணத்தை நானாக கொடுக்க போகிறேன், எண்ணி கொடுக்கும்போது தானே வலிக்கும். உங்களுக்கு வலி உங்களுக்கு தானே. ஆனால் திருமணங்கிறது ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மாட்டி வைக்கிறது இல்லை சார். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு ஓங்கலியான சாட்சியா இருக்குமா? இருக்குமா? இருக்குதா? அதுதான் கிறிஸ்தவ திருமணம். சரி, ஓடி ஓடி போத்திசிலையும் ஆர்எம்கேவிலையும் நாம எடுத்து அவன்கிட்ட சண்டை போட்டு இங்கே சண்டை போட்டு, பிறகு எனக்கு குறைய எடுத்தாச்சு உனக்கு கூட எடுத்தாச்சுன்னா அதில் சண்டை போட்டு இதில் சண்டை போட்டு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே ஏசுனார் கோவச்சிட்டு போயிடுவார். அவர் பரலோகம் போய் பல நாள் ஆச்சு. கல்யாணமாக நடத்துகிறோம் நம்ம. கல்யாணம் என்பது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு முன் அடையாளம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு என்ன வேணும்? மாசு அற்ற, மறு அற்ற, குற்றமற்ற நற்பண்புகள் அணிகலனாக உனக்கு இருக்கணும். என்ன 1 லட்சத்துக்கு எடுத்திருக்கா, 50,000க்கு எடுத்திருக்கா, செயின் எடுத்திருக்கா, அது எடுத்துட்டு கேட்க மாட்டாரு சார். அதெல்லாம் அள்ளி குப்பையில போட சொல்லிடுவார். சீ என்று தெருவில் எறிவார்கள். அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு தேவ சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய மனிதனாக சொல்லுகிறேன், உங்கள் திருமணம் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு கல்யாணத்திற்கு சாட்சி. சாட்சியை உடைத்து விடாதே. தூக்கி உன்னை ஆண்டவர் பாதாளத்திலே போடும்போது உன் நிலை ரொம்ப பரிதாபம். உன் நிலை ரொம்ப பரிதாபம். அன்பானவர்களே, விளையாட்டு கிடையாது. பிறர் முகம் பாராமல் கணவனாக இருப்பேன் மனைவியாக இருப்பேன்னு கோட் ஷர்ட் ஷூட்லாம் போட்டு நீ நல்லா தான் சொன்ன, அவர் எழுதி வச்சிருக்காரு. அதே கோட் ஷர்ட் ஷூட்டில் உன்னை தூக்கி பாதாளத்தில் போடும்போது சிக்கல் நிறைய இருக்கு. கர்த்தர் ஏற்ற துணை உனக்கு எதற்காக கொடுத்தார் தெரியுமா? நீ அவருக்கு ஏற்ற துணையாக ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு நீ போகணும். அவருடைய மணவாட்டியாய் நீ போகணும். அவருடைய யுகாயுகமாய் நீ வாழணும்.
என்ற உணர்வை கொடுப்பதற்குத்தான் தேவ சன்னிதானத்திலே திருமணங்கள், அதற்குத்தான் குடும்ப வாழ்க்கை. குடும்பம்னா என்ன தெரிஞ்சது அவங்களுக்கு? இப்போ ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்ன தெரிஞ்சது? ஆட்டுக்குட்டியானவரும் மணவாட்டியும் வாழ்றது. என்ன, உங்க அப்பா என்ன பிள்ளைய பெத்தான்னு சொல்றது இல்லை, உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தான்னு சொல்றதுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டியானவருக்கும் மணவாட்டிக்கும் அந்த வாழ்க்கையை உங்க வீட்டில் காட்டுங்க. திருமணத்தில் ஆரம்பிச்சு வீட்டில் காட்டுங்க. இன்றைக்கு அந்த தீர்மானத்தோடு செல்லுங்கள். ஆகாதவைகளுக்கு, காரணம் இல்லாதவைகளுக்கு சண்டை போட்டு வீடுகளிலே நாம் அதை நரகமாக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார். இல்லை இல்லை, அவனை விட நான் கல்யாணத்தை சிறப்பாக நடத்துவேன், அவனை விட நான் அழகான ஒரு பொண்ணை பார்த்துருவேன், படிச்ச ஒரு பொண்ணை பார்த்துருவேன், வேலை பார்க்குற பொண்ணு, இதெல்லாம் பரலோகத்துக்குள்ள போக முடியாது சார். ஒரே ஒரு காரணம் தான், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கான அடையாளம் நீ, சாட்சி நீ. அந்த சாட்சி என் திருமணம் அதற்கு சாட்சியா நிற்குமா? என் குடும்ப வாழ்க்கை அதற்கு சாட்சியா இருக்குமா? இப்போ கல்யாணத்தோட நாங்கள் 2-3 பேரை கூப்பிடுவோம். எதுக்கு? சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு. பார்த்துக்க, என்ன வந்தாலும் நீ தான் சாட்சி அப்படின்னு உங்கள் பேர், உங்கள் முகவரி, உங்கள் அப்பா பேர் அம்பட்டும் எழுதி வாங்கிடுவோம். ஏதாவது பிரச்சனைனா நீ தான் சாட்சி. நாளைக்கு ஏதாவது சாட்சி கையெழுத்து போடுறவங்க கூப்பிடியா அப்படிமா. அதே மாதிரி என் அன்பு தேவனுடைய குடும்பங்களே, கர்த்தருடைய வருகையின் போது அந்த குடும்பத்திலே உங்கள் குடும்பம் சேர வேண்டும். யுகாயுகமாய் அந்த குடும்பத்தோடு உங்கள் குடும்பம் வாழ வேண்டும். கைவிடப்பட்டு போவானே. ஆகல திருமணத்தை அற்பமாய் எண்ணி, கவனிச்சிருக்கீங்களா? திருமணம் சொல்லுவோம், ஆகையால் ஒருவரும் திருமணத்தை அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது மிக அவசியம். நோக்கம் என்ன? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு நாங்கள் சாட்சி அப்படின்னா தாலியை கேட்டு அப்படின்னு உன் கழுத்தை கொடு. இல்ல அப்படிலாம் முடியாது, ஜாக்கிரதையாரு. கிராதிக்கு வாருங்கள், உளற்படியுங்கள். ஒருவேளை நான் இதுவரைக்கும் அப்படி வாழல, நான் பிறர் முகம் பார்த்து அந்த தேவனுக்கு துரோகம் செய்து விட்டேன், கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் செய்து விட்டேன். கர்த்தர் ஒரு வாய்ப்பை சிலுவையிலே தருகிறார். சிலுவையிலே ரத்தம் சிந்தின ஒரு தேவன் இருக்கிறார். அதே ரட்சகர் கணவனாக மனைவியாக இணைத்து தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று பிரகடனம் செய்த அதே தேவன் உனக்காக ஒரு வாய்ப்பை சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த சிலுவையை பற்றி கொண்டு, அந்த இரத்தத்தை பற்றி கொண்டு மீண்டும் ஒரு விசை இரத்தத்தால் கழுவி என்னுடைய திருமணத்தை, என் குடும்ப வாழ்க்கை கழுவி சுத்தமாக்கி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு என் கல்யாணத்தை சாட்சியாய் நிறுத்தும், அடையாளமாய் நிறுத்தும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுங்க. அப்படின்னு ஒப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அந்த வாய்ப்பு உங்களை தட்டுகிறது. தருணத்தை தவற விடாதீர்கள். குடும்பமாக நீங்கள் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம எல்லாருக்கும் தந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆம். கீதங்கள் பாடும் 558.
பலி